ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளுவதற்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன். ஏக இருதயம் என்று சொல்லும் பொழுது ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட், ஒரே இருதயத்தை தருவேன், ஒரு மனமுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நான் தருவேன். தோராவின்படி, ஸோ தோரா அப்சர்வன்ட் பீப்புள், அப்படி நடக்கிற மக்கள் தான் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க முடியும். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அறிக்கை செய்வதே நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலிருந்து நாம் அற்புதமான ஒரு பிரயாணத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் எங்கே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வருகிற அற்புதமான காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் இருக்கும் பொழுது எசேக்கியேலையும் தானியேலையும் கர்த்தர் அங்கே தீர்க்கதரிசிகளாக நியமித்து அவர்களை பலப்படுத்தி வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான செய்தி என்ன என்று சொல்லி கேட்டால், நான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் அவர்கள் கை கொள்ளுவதற்கு நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன். ஐ வில் கிவ் them a new spirit. இந்த புதிய ஆவி என்ன செய்யுமாம்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்குமாம். இதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது எதெல்லாம் ஸ்டோன்ல எழுதியிருந்ததோ, பிரமாணங்கள் முதல் முறையாக எதிலே கொடுக்கப்பட்டது? கல்லிலே, கற்பலகைகளிலே. அந்த பிரமாணங்கள், கற்பலைகளில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? He moves all the commandments and the Torah from the stone to the heart. கல்லிலிருந்து ஆண்டவர் இருதயத்திற்கு மாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரமாணங்கள் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்திற்குள் மாற்றப்பட்டால்தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதுதான் கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறுவது என்பதனுடைய பொருள். Flesh, stone to the flesh. It was written in the stone and it should move to the heart. அதற்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் இந்த செயலை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளுவதற்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன். ஏக இருதயம் என்று சொல்லும் பொழுது
ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட், ஒரே இருதயத்தை தருவேன், ஒரு மனமுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நான் தருவேன். என்னுடைய புதிய ஆவி அவர்களுக்கு கொடுப்பேன். அப்பொழுது கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறும். எழுதப்பட்ட பிரமாணம் மாம்சமான பிரமாணமாக மாறும் என்றுதான் சொல்லுகிறார். வேதத்தில் உள்ள எல்லா கட்டளைகளும் நம்முடைய இருதயத்திற்குள் வந்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். கைகளிலே, கால்களிலே, கண்களிலே, செவிகளிலே, நம்முடைய பேச்சிலே, நடக்கையிலே, இவைகள் எல்லாவற்றிலும் பிரமாணங்கள் வெளிப்படுவதற்கு வழி என்ன என்று கேட்டால், அவைகள் பேப்பரிலிருந்து, அப்போ நம்ம பைபிளில் இருக்குது, இது பைபிள்லே இருக்கக்கூடாது. இது எங்கே இருக்கணும்? இந்த வசனம் தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிப்பதைப் போல இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் வர வேண்டும். இருதயத்திற்குள் வந்தால் அது செயல்பாட்டிற்கு வந்துவிடும். பிரமாணங்களை மக்கள் வேதத்திலே வாசிக்கிறது, அது பேப்பரிலே வாசிப்பதை விட்டுவிட்டு நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சரி, என்னுடைய வாழ்க்கையே வேதாகமம் மாறுவதற்கு வழி உண்டா? இருக்கிறது. அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் சென்ட் மை நியூ ஸ்பிரிட், என்னுடைய புதிய ஆவியை நான் கொடுப்பேன், அனுப்புவேன். அப்பொழுது இது நடைபெறும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் செயல் என்ன என்கிறதான கேள்விக்கு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். விளைவு என்ன, நெட் ரிசல்ட் என்ன என்று சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் நம்முடைய தேவனாய் மாறுவதற்கு, இருப்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஃபிட் பண்ணுகிறார், தகுதிப்படுத்துகிறார். என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் செய்வார். எப்படி செய்வார்? அவருடைய புதிய ஆவியை அனுப்பி தகுதிப்படுத்துவார். எதற்கு தகுதிப்படுத்துவார்? அவருடைய ஜனங்களாக இருப்பதற்கு தகுதிப்படுத்துவார். கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதி என்ன என்று சொல்லி கேட்டால், ஏதோ நான் ஆலயத்திற்கு போகிறேன், இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணுறேன், பாட்டு படிக்கிறேன் என்று சொல்லுவதல்ல. கர்த்தருடைய பிரமாணங்களின்படியும் கட்டளைகளின்படியும் நீதி நியாயங்களின்படியும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோராவின்படி. ஸோ தோரா அப்சர்வன்ட் பீப்புள், அப்படி நடக்கிற மக்கள் தான் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க முடியும். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தி இந்த காலவெளியில் கேட்டோமே. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் விண்ணப்பம் என்ன, மன்றாட்டு என்ன? ஆண்டவரே, உம்முடைய புதிய ஆவியை எனக்கு தாரும், என்னுடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக்க. அதாவது பிரமாணங்கள் வெளியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. புத்தகத்திலோ பேப்பரிலோ கற்களிலோ பிரமாணங்கள் இருக்கிறது, அது மூவ் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதை நகர்த்துங்க. எங்கே நகர்த்தணும்? எங்களுடைய இருதயத்துக்கு நகர்த்துங்க. Who can move the Torah from the stone to the heart? Only the Holy Spirit can do this. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். புதிய ஆவியை கட்டளையிடுகிற தேவாதி தேவன் நம்மை அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பதற்கு தகுதிப்படுத்துகிறார். அவர் நம்முடைய தேவனாயும் மாறிவிடுகிறார். இந்த செயல் பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய விண்ணப்பம் என்ன? புதிய ஆவி எனக்குள் வரட்டும், அவருடைய கட்டளைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் நான் அவருடைய ஜனமாயிருப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தட்டும் என்கிற மன்றாட்டே இந்த கால வேளையிலே நாம் தேவனிடத்தில் வைக்கும் விண்ணப்பமாக காணப்படுகிறது. வாருங்கள், இணைந்து தேவனிடத்தில் மன்றாடுவோம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அற்புதமான காலை பொழுதிலே எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தமான சந்தோஷமான செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். புதிய ஆவியை நான் அனுப்புவேன், அவர்களுடைய இருதயம்
கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறும். அவர்களினுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் கை கொள்ளுவதற்கு ஏக இருதயத்தை தருவேன். ஒரு மனமுள்ள இருதயம், சதையான இருதயம். இந்த 2 இருதயம் இருக்கிற மக்கள் தான் தேவனுடைய ஜனங்களாய் இருக்க முடியும் என்பதை இந்த காலவெளியில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்குள் ஒரு மன இருதயத்தையும் சதையான இருதயத்தையும் தந்து நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறுவதற்கு உம்முடைய புதிய ஆவியை இந்த காலவெளியில் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து மன்றாடுகிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புதிய ஆவியை தந்து உம்முடைய ஜனங்களாக நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். கர்த்தருடைய ஆவி குறுகினது இல்லை. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா? அவர் பொறுமையின் ஆவியானவர். அவர் அளவில்லாமல் கிரியை செய்யும் ஆவியானவர். செம்மையாய் நடக்கிற அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆவியானவர்.